ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன பூ பூத்துச்சு அப்படின்னு பார்த்துடலாமா? நாட்டு ரோஸ் தாங்க, ஒரு 4 பூ பூத்து கிடந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இது அந்த ஓரத்தில், எங்கள் வீட்டு ஓரமாக வச்சு, அந்த பக்கத்தில் உள்ள காம்பவுண்ட்லேருந்து ஒரு பெரிய மரம் இருந்து நிழல் விழுந்து போச்சு. அதனால் அது பூக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வருஷமாக நானும் ஏதாவது அதிசயமாக எப்போமாவது ஒரு மொட்டு வரும், அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் பூக்கவே இல்லை. இப்போ இந்த வெயிலில் வச்ச உடனே அழகாக பூத்துட்டு, ஒன்று இன்னும் விரியலை, நாளைக்கு தான் விரியும். அப்புறம் இந்த 7 டேஸ் பூ ஒன்று பூத்து இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருவாட்சி தான், இந்த பெரிய பெரிய இருவாட்சி இருக்குல்ல, அதுவும் நிறைய பூத்து இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு புது ரோஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். நம்ம தான் ரோஸ் பைத்தியமே. அதாவது இன்ஸ்டாகிராமில் நேற்று பார்த்தேன், அது கொத்து கொத்தாக பூக்கும் அப்படின்னு வேற அந்த பூவெல்லாம் வேறு காமிச்சாங்களா, ரொம்ப ஆசை வந்துட்டு. சரி, இதுக்கு மேலே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது 150 ரூபா. அது பெரிய செடி 500 நான் 150 ரூபா உள்ள ஒரு செடியை ஆர்டர் போட்டாச்சு. அது சீக்கிரம் வரும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெரிய ட்ரம்மு மாதிரி ஒரு இதில் வச்சிடணும். இந்த வாட்டர் கேன்லாம் இருக்குல்ல, அதில் வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி பூக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் செடின்னா அவருக்கு இருக்குதா, எதையாவது ஒன்றை பார்த்து ஏலக்காய் செடியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். என்னதாவது ரிசல்ட் இருக்கான்னு பார்த்துடலாம். ஆசை யாரை விட்டுச்சு அப்படின்ன மாதிரி. இன்றைக்கி சங்கு புஷ்பம், குண்டு மல்லி, அதுக்கப்புறம் ஜாதி மல்லி, எல்லா பூவுமே இன்றைக்கி நிறைய பூத்து கிடந்ததுங்க. நல்லா அப்படி மணக்க நேராக கொண்டுட்டு போய் சாமிக்கு தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரே ஒரு ஜாதி மல்லியை மட்டும் எடுத்து தலையில் கொண்டையில் சொருவிக்கிடுவோம். ஏன்னா வேலைன்னுட்டு இருக்கிறதால அந்த பூவெல்லாம் கெட்டி தலையில் நான் வைக்கிறத விட எனக்கு சாமிக்கு வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.